ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல். நான் சுகுமார். 15,000 20,000க்குள்ள எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பெஸ்ட் டிவைஸாக தான் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த ஃபோன்ஸ் தான். ஸோ அதனால் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் முக்கியமாக நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நல்ல கேமரா, நல்ல பேட்டரி, இந்த மாதிரி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிவைஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிவைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். சப்போஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அன்பாக்சிங், குயிக் ரிவ்யூலாம் போஸ்ட் பண்ணியிருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20,000 அப்படியே கம்மியாக என்ன ஃபோன் வருது அப்படின்றத பார்க்கலாம். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, எல்லா ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுமே பெஸ்ட்டு தான். நீங்கள் கேம் பிளே எதில் வேணா பண்ணலாம், எதுலேயுமே குறையே இருக்காது. ஏன்னா உள்ள எங்கேயும் சொல்ல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோனே பார்த்தீங்க அப்படின்னா 5G ஃபோன். ரியல்மியோட X7 அப்படின்ற இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz 120 Hz இது மாதிரி எதுவுமே கிடையாது, 60 Hz தான். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4300 mAh கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ் அடாப்டர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் 48 நிமிஷத்தில் உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட Dimensity 800U அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். இது ஒரு 5G ப்ராசஸர் கூட. OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரியல்மி UI தான் யூஸ் பண்ணுறாங்க. Android 10 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளுக்கு, எதுக்கும் அதாவது 2 மெகா பிக்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமராவோட அவுட்புட் ஓவராலாக எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் எல்லாமே பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிவைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மொபைலில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா iQOO 7 இப்போ ரீசெண்டாக வந்த மொபைலுக்கு ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ண சொன்னாங்க. சார்ஜிங் டெஸ்ட் ரிவ்யூ எல்லாமே வந்து தனி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட் டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1000 ரூபா கம்மியாக ஒரு 19,000க்கு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுலேயும் நீங்கள் கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிவைஸ் அப்படின்னா போக்கோவோட X3 Pro அப்படின்னு சொல்லலாம். இதில் ஸ்னாப் டிராகனோட 860 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் தாராளமாக கேம் பிளே பண்ணலாம். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து AMOLED டிஸ்பிளே கிடையாது, நார்மல் LCD டிஸ்பிளே தான். பட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரியலாகவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கிடைக்குது. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5160 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடாப்டர் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 1.5 மணி நேரத்தில் 0 to 100 ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சல் கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும், அப்புறம் எப்பயும் போல டம்மியாக 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. MIUI இவங்களோட ஓன் வாய்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்ஸ் இந்த மாதிரியான எந்த ப்ராப்ளம் வராது. 1-2 ப்ளோட் வேர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமரா, முக்கியமாக இதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் கேமர்ஸுக்கு கூட சூட்டபிளாக இருக்கும். ப்ரோ 19,000 இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னா இன்னொரு 1000 ரூபா கம்மி பண்ணி 18,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஃபோன் உங்களுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா Moto G60 அப்படின்ற இந்த ஃபோன். இதோட ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாமல் எந்த ஒரு ஸ்கின்னுமே வந்து இதில் ஆட் பண்ணாமல் டேரெக்டாக Android 11 பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஆட் எதுவுமே இல்லாமல், தேவையில்லாத ப்ளோட் வேர்ஸ்லாம் இல்லாமல், ஆப்ஸ் இல்லாமல் பெஸ்ட் டிவைஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பெஸ்ட் பாயிண்ட் இந்த டிவைஸ்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டரி எனக்கு லைஃப் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். கொஞ்சம் பல்கியாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. 20 வாட்ஸ் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 நாள் ஹெவி யூஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் மூணாவது பேக் சைட் கேமரா. நிறைய பேர் 108 மெகா பிக்சல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 8 மெகா பிக்சலும் இன்னொரு 2 மெகா பிக்சல் டம்மி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டம்மின்னு சொல்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமராவாக இருக்கும், இல்லை வந்து டெப்த் சென்சாராக இருக்கும். கண்டிப்பாக அது டம்மின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா
கேமரா பார்த்தீங்க அப்படின்னாலுமே 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராலையும் நிறைய ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே 6.8 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் நார்மல் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோடய உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுலையுமே வந்து பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ட்ராபேக் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்கலாம். ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே இது நல்லா தான் இருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் டிவைஸ் தான். பட் டிசைன் பேக் சைடில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக தோணுச்சு. ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதே 18,000 ரூபாயில் இன்னொரு ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட 8 Pro அப்படின்ற இந்த ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த ரியல்மி X7 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லைடான சேஞ்சஸ் தான் வரும் ஓவராலாக பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காம்பேக்டாக கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணவே நல்லாவே இருக்குது இந்த டிவைஸ் வந்துட்டு. பேக் சைட் பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இந்த டிசைன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்க ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 108 மெகா பிக்சல் கேமரா, 4 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 108 வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளுக்கும் டம்மி கேமரா 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 50 வாட்ஸ் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 நிமிஷத்தில் உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த சூப்பர் AMOLED டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இவங்களோட ரியல்மி UI தான் இதுலையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வருது இதில் வந்துட்டு. நல்ல ஒரு விஷயம். நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹையர் எண்டாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 720G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது 108 மெகா பிக்சலில் ஒரு காம்பாக்டான பெஸ்ட் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிவைஸை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறதுல இந்த ரேஞ்சில் கம்மி பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா Redmi Note 10 Pro அப்படின்ற இந்த ஃபோனை சொல்லலாம். அதே சமயம் கொஞ்சம் அப்கிரேடோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Redmi Note 10 Pro Max சொல்லலாம். இந்த மேக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19,000 ரூபா ப்ரைஸ் வருது. இந்த 19,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனில் என்ன இருக்கோ எல்லாமே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை தவிர பெருசாக அப்கிரேட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபீச்சரில் வந்து கேமரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Redmi Note 10 Pro Maxக்கு போகலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போகிறதில்ல. பட் இங்கே நம்ம கையில் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro இருக்கு. இதோட ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயமே ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதோட டிஸ்பிளேவே ஹைலைட் தான். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிளஸ் கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே இன்டோர் அவுட்டோர்ல எங்க வேணா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சூப்பரா இருக்கும். டிஸ்பிளே தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளுக்கும் 5 மெகா பிக்சல் இன்னொரு 2 மெகா பிக்சல் டம்மி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நானே வருத்தப்படுறது இன் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வேற லெவலில் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமாக இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5020 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இதை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் கிட்டக்க வந்து டைம் எடுத்துக்கும். பட் பேட்டரியோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.5 நாள் கூட வரும். நல்லாவே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். இதை தவிர இதோட பர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகனோட 732G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் இதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. OS அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12 இவங்களோட ஓன் யூஐயில் தான் ரன் ஆகுது. Android 11 பேஸ் பண்ணி. இதில் முக்கியமான பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேவையில்லாத ஆட்ஸ் வரலாம். ப்ளஸ் கூடயே வந்து ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான் கொஞ்சம் குறையா இருக்கும். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாஷில் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கலாம். ஸோ கிடைச்சது அப்படின்னா ஒரு பெஸ்ட் டிவைஸ். அது இல்லாத பட்சத்தில் மற்ற டிவைஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு பார்த்து இந்த மொபைல்ஸில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட் மூலியமாக தான் இன்னும் நம்ம வந்து பெருசாக க்ரோ ஆக முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக்குமே பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.